வெல்கம் டு எவர்கிரீன் வில்லேஜ் சேனல். இன்னைக்கு வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற புறாவை பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற புறா கூண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 40 ஜோடி வரைக்குமே வளர்த்துற மாதிரி ரேக் இருக்கு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இதில் 6 ஜோடி புறா மட்டும்தான் இருக்கு. 40 ஜோடிக்கு மேலே இருந்துச்சு. எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டோம். காட்டில் வெள்ளாமை செஞ்சதுனால எல்லாம் இப்போதான் ஒரு 2 புறா குஞ்சு பொரிச்சிருக்கு. எல்லாம் இப்போதான் முட்டையோட கூடு வச்சிட்டு இருக்கு. அந்த மேலே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா 2 குஞ்சு இருக்கும். இந்த புறா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான கலரு. இந்த மாதிரி கலரில் எனக்கு ஒன்று தான் இருந்துச்சு. அதனால இது வச்சுக்கிட்டேன். இந்த வெள்ளைப்புறா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் முட்டையிட்டு. இப்போ புறா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 to 8 முறை முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இப்போ ஒரு குஞ்சு பார்த்தீங்கன்னா 20 நாள்லேருந்து ஒரு 25 நாளுக்குள்ளேயே பெரிய புறாவாயிரும். குஞ்சு பொரிச்சு பார்க்க ஸ்டேஜ் வந்துடும். இப்போ இந்த புறா பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் ஒவ்வொரு கலர் மட்டும்தான் வச்சுருக்கேன் நான். பாருங்கள், வெள்ளை புறா 2 முட்டையிட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 குஞ்சு இருக்கும். இருங்க காட்டுறேன். புறா யாரை எடுக்க போயிருச்சாட்டிருக்கு. குஞ்சு மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த புறா கொஞ்சம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த புறா எடுக்கவே விடாது, அடிக்கும். புறா எடுத்து அதுக்கிட்டே வச்சிடலாம். புறா குஞ்சு பார்த்தீங்கன்னா பெருசானதான் புறா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்போ பார்க்க இப்படிதான் இருக்கும். இன்னும் ரெக்கையெல்லாம் முளைச்சாதான் ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கும். இப்போ புறா காலையில் ஆனாவே எல்லா புறாவுமே வீட்டுக்கு முன்னாடி வந்துடும். இற போட்டால் தான் போகும். இந்தியெல்லாம் நிறைய புறா இருந்துச்சு. இப்போ வெறும் 12 புறா மட்டும்தான் இருக்கு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோழிக்கெல்லாம் நோவு இப்படி வராமல் தடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.